இப்ப காங்கிரஸ் யார் கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்க போறாங்க? இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்தும் விஜய போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? இது மாதிரியான சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதை பத்தி ஆனந்த் சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை வந்து மீட் பண்ணிட்டு போனாரு. ஸோ அந்த மீட்டிங் நடந்த டைம்ல ஓகே, காங்கிரஸும் விஜய் கூட அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்லியிலிருந்து ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு ப்ரெஷர் கொடுக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான நிறையா இது போயிட்டு இருந்தது. மீடியாலாம் அன்னைக்கு ஃபுல் டே அதுதான் லைவ் போயிட்டு இருந்தது சார். காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? அதாவது மீடியாவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு அவில் பண்ணும், வாயில் அவில் போட்ட மாதிரி அது கொடுக்கறது யார் சார்? இருங்க சொல்கிறத ஃபுல்லாக போடுங்க. வென் காங்கிரஸ் சென்ட் அஃபீஷியலாக ஆள் அனுப்பும்போது ஒரு நோட்டிஃபிகேஷனே கொடுத்தாங்க. இது எங்கள் குழு, இந்த குழு தான் பேச போகுது, இந்த குழு தான் வந்து அலையன்ஸோட நெகோஷியேட் பண்ண போகிறாங்க, இவங்க தான் சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. அந்த குழு 2 வாட்டி வந்தது. திமுக பிரசிடெண்ட்டு இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் 2 வாட்டி பார்த்துடுச்சு. கர்கே சொன்னதும் வேணுகோபால் சொன்னதும் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியோட கண்டினியூ பண்ண போகிறோங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் ப்ரொஃபஷனல் காங்கிரஸோட ஹெட்டு. அது ஒரு விங்கு, டேட்டா டிவிஷனில் இருக்கார். அவர் எலக்டோரல் பாலிடிக்ஸில் இருந்ததே கிடையாது. என்றைக்குமே அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்வால்வ்டு கிடையாது. அதே மாதிரி ஆர்கனைசேஷனில் எந்த இடத்துலையும் அவரை டைரெக்டாக பார்ட்டி இன்வால்வ் பண்ணதே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ராஜஸ்தானில் இருந்திருக்காரு, மத்திய பிரதேஷில் இருந்திருக்காரு, வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து ஆர்கனைசேஷன் ஏஐசிசி செக்ரட்டரியாக இருந்தார், ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார், இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் சீரியஸ் பாலிடிக்ஸ் பேசினாருன்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து ஸ்கூல் காலத்தில் மெட்ராஸில் படிச்சுருந்தார், ட்ரிப்ளிகேனை சேர்ந்தவர். அதுக்கப்புறமா அவருக்கும் மெட்ராஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அவர் வந்து இங்கே அவர் படித்ததோ, காலேஜ் படித்ததோ, தொழில் பண்ணதோ, இல்லை காங்கிரஸில் சேர்ந்தப்புறம் தமிழ்நாட்டில் இன்சார்ஜாவோ, இல்லை தமிழ்நாட்டு நியூஸு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாவோ இருந்ததே கிடையாது. அதனால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் விஜயை பார்த்தேன், பாலிட்டிக்ஸ் பேசினேன்னாரு. அது அவரோட பர்சனல். அவர் கட்சி ஹேஸ் நாட் அப்பாயிண்டட் ஹிம் இன் எனி ஆர்கனைசேஷன் மேட்டர். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிராஸ் பார்ட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நவீன் ஜிண்டல்னு எங்கள் எம்பி இருந்தார், அவர் பிஜேபி எம்பியாக இருக்கார். அவர் பொண்ணு கல்யாணத்தில் சுப்ரியா சுலே டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் சுப்ரியா சுலே அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தமா? அது பிஹைண்ட் பாலிடிக்ஸ். என்ன பிஹைண்ட் பாலிடிக்ஸ்? கல்யாணத்துக்கு போனாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அது பாலிடிக்ஸ் கிடையாது. அதுக்கு வேற இல்லை நான் இப்ப மீடியாக்கே வராங்க சார். அப்போ டான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, சேர்ந்து கல்யாணத்தை ஆடுறதுக்கு 3 நாள் முன்னாடி கங்கனா ராவத்தோட பண்ணுறாங்க. தட் டஸ் நாட் மீன் சுப்ரியா சுலே இஸ் இன் பிஜேபி, ரைட்டா? அட்லீஸ்ட் சுப்ரியா சுலே இஸ் டாட்டர் ஆஃப் சரத் பவார். இவருக்கும் காந்தி குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவரோட அப்பாவோ சொந்தக்காரங்களோ யாரும் கட்சியிலேயே இருந்தது கிடையாது. இவர் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாரு. இவருக்கு டெல்லியில் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு சப்போர்ட் ரோலில் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் காங்கிரஸ் மெயின் பார்ட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் வந்து பார்த்தாருன்னா அவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணால், என்ன வேணால் பண்ணலாம். பட் அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் என்ன லோக்கல் ஸ்டாண்டு இருக்குது? ஓகே, இப்போ இது அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாம தான் இன்னைக்கு அது வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? சரி, அவர் இது எடுத்துக்கிட்டா அடுத்தது வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து எஸ்ஏசியை பார்த்தாரு. திருச்சி வேலுசாமி என்னுடைய நண்பர் அப்படின்ட்டார், நீண்ட கால நண்பர், அதனால பார்த்தேன்ட்டார்ல. திருச்சி வேலுசாமி காங்கிரஸில் என்ன பொறுப்பில் இருக்காரு? ஸ்போக்ஸ்மேனாக இருக்காரு. அது தவிர என்ன இதில் இருக்காரு? ஸ்போக்ஸ்மேன்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்போக்ஸ்மேனாக இருக்காரு. சந்திரசேகர் இதில் இல்லையே, தாபாக்கால சந்திரசேகர் பொறுப்பில் இருக்காரு கிடையாது. பட் விஜயோட அப்பா விஜயோட அப்பாவாக இருக்கலாம். அப்புறம் என்ன சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை கேட்கறதுக்கு கூட நீ வராதுன்னு சொல்லிட்டாரு.
ரொம்ப என் பையனுக்கும் எனக்கும் டேர்ம் சரியில்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார்ல அவரு. அவர் தானே சார் முதல்ல கட்சி அதை விடுங்க ஆரம்பிச்சன்னைக்கு சார். வந்து உட்காந்தாரு. அன்னைக்கு என்னை வந்து இன்வைட் பண்ணாங்கன்னு தான் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை கேட்கறது இல்லை, என்னை கேட்டு எந்த முடிவு எடுக்கிறது இல்லை, என்னை சரியாக நடத்துறதும் இல்லைன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ரைட்டா? புஷி ஆனந்தை பற்றி அவர் பல பல தகவல் தான் எஸ்ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. ஸோ புஷி ஆனந்தையும் வந்து பார்த்துருந்தாரோ இல்லை அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்துருந்தாலோ நான் ஒத்துப்பேன். இவர் வந்து எப்படின்னா, ஒரு காலத்தில் ஆசையை தூண்டி விட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆகி அப்பாவும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது, தனி வீட்டில் இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை கூட கிடையாது. இன்ஃபேக்ட் ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வீட்டு வாசலில் போகும்போது பேர பசங்களை மட்டும் அனுப்பிச்சிட்டு விஜய் திரும்பி வெளில கூட பார்க்கல, அவங்க அப்பாவுன்னு தான் பேசிக்கிறேன். அது அவங்க பர்சனல் சார். இது அது நீ தானே இழுத்த, நானா இழுத்தேன்? நான் ஸோ அதனால நீ நான் இழுத்ததுக்கு காரணம் திருச்சி வேலுசாமி அப்போ போய் ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தர் வந்தார். பேசிக்கவே இல்லை, அப்பனும் பிள்ளையும் பேசிக்கலன்னா ஆ. அரசியல் பிரைஸ் கொடுக்க முடியுமா? ஸோ திருச்சி வேலுசாமிக்கு 75 வயசு ஆகுது, ம். அவருக்கு 80 வயசு ஆகுது. ம். 2 நண்பர்கள் கட்டி பிடிச்சாங்க, அவ்வளோதானே. சார் இது என்ன சார் பிஜேபியில நம்ம அவரை அந்த தலைவர் பிஜேபியே இல்லையே. இல்ல நீங்க சார். அதை இருங்க. இல்ல இல்ல ஹலோ, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். எங்களுக்கு நிறைய கட்சியில் இருக்குது. பையன் ஒரு கட்சியில் இருக்கான், அப்பா ஒரு கட்சியில் இருக்காங்க. இது ம். அப்பா வேறு கட்சியில், பையன் வேறு கட்சியில் இருக்கான். ம். எஸ்ஏ சந்திரசேகர் அரசியலில் இன்னைக்கு இல்லை. ம். தாவேகா மெம்பர் இல்லை, திமுக மெம்பர் இல்லை, அதிமுக மெம்பர் இல்லை. ம். அவன் பையன் ஒரு கட்சி நடத்துகிறான், பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, ம். பையனும் அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை. ம். அவரை போய் காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன் ஒருத்தர் பார்த்தாருன்னா தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்புன்னு சொல்லல. இருங்க, தப்புனா என்ன? அப்போ என்ன கூட்டணியாக பேச முடியும்? சந்திரசேகர் நல்லா இருக்கியா இல்லையான்னு கூட கேட்காத விஜய் அலையன்ஸை வந்து அவங்க அப்பா சொல்ல பேச்சா கேட்க போகிறாரு? என்ன பேசுறது? நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர அப்போ எதிரியும் இல்ல. கட்டி பிடிச்ச ஒரு ஃபோட்டோ காமி. நேற்று சார், சந்திரசேகர் இல்ல பாவம். சார். இருங்க இல்ல. இருங்க, ஆ. நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் கட்சிக்காரன் போய் அங்கே பேசிட்டனால விஜய் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கா? வரும் சார். இன்னும் வந்த எலெக்ஷன் எண்ணிக்கை பேசிட்டு இன்னும் இது வரைக்கும் கூட்டணி வரல. பேசிட்டு தானே 5 இருக்காங்க. நாள் இருங்க. கூட்டணிக்கும் அதுக்கு இவருக்கு எந்த வந்து கட்சியுமே இன்னும் கூட்டணியே அப்ப ஃபைனலைஸ் பண்ணல. கொஞ்சம் இருங்க சார். எங்கள் கட்சியில் யார் கூட்டணி பேசலாம்னு கிளியராக டிஃபைன் பண்ணிட்டாங்க. ம். யார்? தலைவர் செல்லப்பிரந்திகை, ராஜேஷ்குமார், கிரீஷ் சோடங்கர், சூரஜ் ஹெகடே, நிவேதிதா ஆல்வா, 5 பேர் சொல்லியிருக்காங்க. ம். இந்த 5 பேர் யாராவது விஜயை பார்த்தாங்கன்னா நீ கேட்குறதுல நியாயம். ம். ரைட்டா? இந்த 5 பேரில் யாரும் விஜய்கிட்ட போகல. அஃபீஷியலாக வேறு யாருக்கும் பேசுகிறதுக்கு அனுமதியும் கிடையாது. ஃபார் த ஆல் தட் மேட்டர், ம். நாராயண் நீ கேட்குற மாதிரி நான் சொல்கிறேன், நாராயணசாமி கூட அவரை போய் பார்த்துருக்காரு. ம். நாராயணசாமி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்பில் நான் பார்த்தேன், ராகுல் காந்தியோட மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணேன், ம். ராகுல் காந்தி அவரும் பார்த்தாரு, இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் நடக்கிறச்ச அவரை போய் விசாரித்தேன். ஐ திங்க் டெல்லியே போய் பார்த்துட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அப்ப இப்போ என்ன கிளியராக சொல்லிட்டாருன்னா, இதனால் கூட்டணின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, எங்களுக்கும் விஜய்க்கும் கூட்டணி இல்லை, ம். காங்கிரஸ் வந்து இதில் இந்தியா கூட்டணியில் இருக்குது ம். அப்படின்னு நாராயணசாமியே சொல்கிறார். நான் போய் சந்தித்தேன், எனக்கு முன்னாடியே தெரியும், கை குலுக்கினேன். ஆனால் எங்கள் கட்சிக்கும் அவங்க கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. விஜய் என்டிஏக்கு போக மாட்டாரு சார். அது எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? நான் இந்தியா கூட்டணிக்கு அது நீங்கள் விஜயை தான் கேட்கும். அப்ப இந்தியா கூட்டணிக்கு வராரு அப்படின்னா ஆப்வியஸா இங்க தமிழ்நாடு பேஸ்ல எடுத்து பார்க்கும்போது காங்கிரஸும் தாவேகாவும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வருது இல்ல. இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் திமுக இல்லாத இந்தியா கூட்டணி கிடையாது. அதனால விஜய் திமுகவோட வருவாரான்னு நீங்கள் விஜயை தான் கேட்கணும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஸ்டாண்டு திமுகவும் நாங்களும் கூட்டணி. எந்த சீட்டு, எவ்வளோ சீட்டு, யாருக்கு சீட்டு அப்படிங்கிறத ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் முடிவு பண்ணிப்பாங்க. இதுதான் காங்கிரஸோட ஸ்டாண்டு. ஓகே ரைட்டா? ஸோ கூட்டணியை வந்து யாரோட போகணுங்கிறது தலைமை தான் டிசைட் பண்ணணும். தலைமை சொல்லியிருக்கிறது நாங்கள் ஸ்டாலினோட போகிறோம். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாலின் டிஎம்காவோட ஒர்க் பண்ணி ஸ்டாலினை திரும்பி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதனால் யார் போய் விஜயை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. யார் வேணால் போய் பார்க்கலாம். ஓகே. அவர் ஒரு சினிமா ஸ்டாரு, அவர் வீட்டில் ரசிகராக இருக்கலாம், யார் வேணால் போய் பார்க்கணும். ஆனால்
காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி. எலெக்ஷன் டைம் நெருங்கிடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தரா போய் பார்க்குறாங்களே அப்படிங்கிறப்ப தான் இந்த கேள்விகள், சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்ன வேணால் அது உங்களோட இது. ப்ரெஸ்ஸுக்கு வேறு வேலை கிடையாது. ப்ரெஸ்ஸு வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் ஆடும் இன்னைக்கு இருக்கிற ப்ரெஸ்ஸு. அதனால பிஜேபி இல்லாத இடத்துல கூட ஊதி கிடப்பும். நன்றி சார். இப்போ ஒரு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் வந்து மத்த இடங்கள்ல கூட்டணிக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அது குறித்த தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.